இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம பசங்க வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. போய் அவங்க என்ன மீன்லாம் பிடிச்சி வச்சுருக்காங்க, எப்படி பிடிக்கிறாங்கன்றதை வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது என்ன லேக்குன்னு பார்த்தீங்கன்னா சம்பரம்பாக்கம் லேக். இது எப்போனா ஒரு வாட்டி தான் இந்த ஏரியாவுக்கு வரும். நாங்கள் இன்னைக்கு போய் பார்க்கலாம். அங்கே ஒரு 3 பேர் இருக்காங்க. காற்றுல நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல. இதான் நம்ம பசங்க வண்டி இங்கே தான் நிற்கிது. சாம்பு இதெல்லாம் என்ன தலை மீன் எதனா பிடிச்சா தலை பின்னாடி அப்படியே கேமரா பாருங்க மக்களே, இது வந்து ஒரு நல்ல சைஸாக இருக்கு. நண்பர்கள் பார்த்தீங்கன்னா தலை எவ்வளோ நேரம் தலை மீன் பிடிச்சிருக்கிறீங்க? ஜஸ்ட் ஒரு half an hour. தலை எப்படி தக்கையே இல்லாமல் எப்படி மீன் பிடிக்கிற? குளிதல எனக்கு தெரியாதுல. லுகா தலை 10 தலை கத்துன. நீ என்ன பண்ற அதை சொல்ல தலை. லுகா தலை 10 தலை கத்துன. அவர் என்ன பண்ணுவாரு? அவர் வந்து மீன் தக்க இல்லாம தூக்கி அடிப்பார்ல. அப்போ வந்து இப்படி பிடிச்சிக்கணும், அங்க இருந்து இங்க பிடிச்சிக்கணும்னு சொல்லுவாரு. அங்க வந்து அப்படியே இழுப்புவோம், லைட்டா இழுக்கும். இழுக்கும் போது நம்ம என்ன பண்ணோம், இப்படி மேலே ஏற்றி இப்படி இழுத்தனா மீன் மாட்டி பாப்பல. அதான் கதை. ஆமா தலை, தக்கே தேவையில்ல, அதுக்கே தேவையில்ல. மீன் வலிக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ எப்படி அடிக்குதுன்னு. தக்கா போட்டா வேஸ்ட்டு, அதை போட்டு இருக்காரு பேர் வேஸ்ட். ஒன்றுமே பிடிக்கல வந்ததுல இருந்து. என்ன சொல்ற? அம்மா எதுவும் மாட்டல, எதுவுமே மாட்டல. தக்கா போடவே இல்லை. அங்கே மீன் பார்த்தியா இல்லையா? தீபக் ஐயா நல்லா பிடிப்பாரா பெரிய பெரிய. தக்கா போட்டா வேஸ்ட் ஐயா. சாமி நீ எதுவும் பிடிக்கல? அண்ணா பார்த்தீங்கன்னா இப்போ புழுவை கொத்துன்னு இருக்காரு. ரொம்ப படுறாரு அண்ணன். பார்த்தீங்கன்னா இப்போ ஏதோ மீன் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்பா பெரிய மீன்டா. அதையும் விட்டாரு, பத்திரமா விட்டாரு. ரொம்ப தேங்க்ஸ். அந்த நல்ல உள்ளத்துக்கு ஒரு லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம போய் குளிச்சுட்டு வரலாம்டா, அவனுங்க மீன் பிடிச்சிட்டு இருக்கட்டும்னு சொல்லிட்டு கூப்பிட்டாருங்க அண்ணன். அதனால குளிக்க வந்திருக்காங்க. இப்போ அதாங்கல நம்ம அண்ணன் குளிக்க ஆரம்பிச்சாரு. காய்ஸ் குளிக்க போகிறாரு. சட்டை எல்லாத்தையும் அவருக்கு கையில் கொடுக்க போகிறாரு. டைவடித்தில் நீச்சல் தெரியாதா அவனுக்கு? சரி கீழே உள்ள பார்க்கலாம். யாரும் நிறையா தள்ளி விடுவாங்க. எல்லாத்தையும் கல் இருக்கு, ரொம்ப ஆழம் போகாதீங்க. குதிக்கிறது சொல்ல வரேன் நான். மேலே குதிக்கிறது கல் இருக்கு, கல் தான் பிரச்சனையே. அதில் இறங்குதல அப்படியே பொறுமையா. உனக்கு நீச்சல் தெரிஞ்சுன்னா எனக்கு பக்காவாக தெரிஞ்சு போ. அசிங்கமாக பேசுகிற வீடியோவில் பொய் சொல்கிற.
நான் தலை குளிங்கன்னு வந்து டமான்னு பிடிச்சிட்டேன். குளிச்சு முடிச்சுட்டு வந்து பார்க்குறோம், ஒரு பை நிறையா மீன் பிடிச்சி வச்சுருந்தாங்க. பிடிச்ச மீன்லே இது ஒன்று தாங்க பெரிய மீனாக இருந்துச்சு. ஒரு அடியாக நம்ம மீன் பிடிச்சிட்டு குளிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். சரி, ஓகே பாய், டாட்டா.